வணக்கம் மாணவர்களே, நான் 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.3ல் 4வதுல ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு விதி கொடுத்துருக்காங்க. அந்த விதி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் சச் தட் ஏ டு ஏ. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் செஞ்ச அதே போல் தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து அம்பிக்குறி படம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருவோம். அம்புக்குறி படம் வரைஞ்சிரும். இப்போ ஏ டு ஏங்கும்போது இங்கேயும் ஏ போடுறோம், இங்கேயும் ஏ போடுறோம். ரெண்டுலேயுமே வந்து ஏபிசி தான் எழுதிக்க போகிறோம். எழுதிக்கிட்டோம். அடுத்து வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டு சி. ஏலேருந்து சிக்கு வந்து ஒரு அம்புக்குறி போட்டுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி டு சி. பி டு சி இதுவும் அம்புக்குறி போட்டுக்கோ. அடுத்து என்ன கொடுத்தாங்க, சி டு பி. சி டு பி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சார்பு, ஆனால் ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. ஏன்னா ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் நிழல் உரு உண்டு. ஏன்னா ஒவ்வொரு உறுப்போடு தான் இருக்கும். இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போனா இது வந்து சார்பு. இது வந்து என்னது, இது சார்பு, ஆனால் ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. சார்பு அல்ல. ஏன்னா இப்போ பியில் பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு இல்லையா, ஏக்கு வந்து 300 இல்லை. எல்லாத்துக்குமே இருக்கணும், நிழலூறு இருக்கணும், 300 இருக்கணும். ஆனால் ஏயில் இல்லை. அதனால இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. புரியுதாம்மா? அதே இதில் ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல வந்து எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து இதே போல் தான் அதையும் செய்ய போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸு ஒய்இ இசட் கொடுத்து ஒரு விதி கொடுத்துருக்காங்க, எஃப் சச் தட் எக்ஸ் டு எக்ஸ். மறுபடியும் நம்ம வந்து அம்புக்குறி படம் வரைகிறோம். இங்கே வந்து எக்ஸ் போட்டுக்கோ, இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ் போட்டுக்கோ. உறுப்புகள் வந்து எக்ஸ் ஒய் இசட், இங்கேயும் எக்ஸ் ஒய் இசட். இப்போ வந்து என்ன விதி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எக்ஸ் டு ஒய். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டு இசட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இசட் டு எக்ஸு கொடுத்துட்டாங்களா? சரி, இப்போ இந்த இது வந்து சார்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் சார்பு கிடையாது. ஏன், ஒய்க்கு வந்து நிழல் உரு இல்லை. ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு நிழல் உரு இல்லை. நிழல் உரு இல்லை. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு வந்து எத்தனை நிழல் உரு இருக்கின்றன, 2 நிழல் உருக்கள். ஒரு பொருளுக்கு ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு 2 நிழல் உரு உள்ளன. 2 நிழல் உரு உள்ளன. அப்படின்னா என்ன வரும், இது சார்பு அல்ல. தேர்ஃபோர் எஃப் வந்து என்னது, சார்பு அல்ல. ரீசன் வந்து இதுதான். ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு நிழல் உருவே இல்லை. ஆனால் எக்ஸுக்கு வந்து எத்தனை நிழல் உருக்கள் உள்ளன, 2 நிழல் உருக்கள் உள்ளன. அதனால் இது வந்து சார்பு அல்ல.